ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். இது தமிழ்வினின் பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். சதிகார குழுவுக்கு அடிபணிய போவதில்லை. வருட இறுதிக்குள் பலர் சிறை செல்வார்கள். ஜனாதிபதி அதிரடி அறிவிப்பு. கடத்தொழிலாளர்களின் பாதுகாப்பை மேம்படுத்த வகுக்கப்பட்டுள்ள புதிய திட்டங்கள். தன்னை புனிதராக்கிக் கொள்ள முயற்சிக்கும் அர்ஜுனா EPDP குற்றச்சாட்டு. அனுரவின் நாடாக அரசியலுக்கு இனி எதிர்காலம் இல்லை. திலித் ஜெயவீர. அத்தியாவசிய மருந்துகளுக்கு பாரிய தட்டுப்பாடு. தையிட்டி பவானி வீதியை தடை செய்து இடப்பட்டுள்ள எல்லையை அகற்றுமாறு அறிவுறுத்தல். தேசிய நிதி பாதுகாப்பு ஆபத்தில். $25 லட்சம் மோசடி குறித்து சஜித் காட்டம். ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷியை பதவி நீக்கம் செய்ய உள்ளது. தொடர்பான விரிவான செய்திகள். இந்த வருடத்திற்குள் அதிகளவானவர்கள் சிறைக்கூடம் செல்வார்கள் என்பது உறுதி. எந்தவொரு தராதரமும் பாராமல் சட்டம் அனைவருக்கும் சமம் என்ற அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவோம் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நுவரெலியாவில் இன்று இடம்பெற்ற மேதின கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். வடக்கு, கிழக்கு, தெற்கு மற்றும் மலையகம் அனைத்து பகுதிகளிலும் அரசாங்கத்துக்கு ஆதரவு வழங்குகின்றனர். இலங்கையின் முதன்முறையாக உழைக்கும் மக்களின் அரசாங்கம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. நாம் 2 வகையான தீர்மானங்களை எடுத்துள்ளோம். ஒன்று மக்களுக்கானது, மற்றொன்று ஆட்சியாளர்களின் வரப்பிரசாதங்களை நீக்குவது போன்ற தீர்மானங்களை எடுத்துள்ளோம். டேத்வா புயலினால் பெருந்தோட்டத்துறை சார்ந்த விவசாய நிலங்கள் என்பன சேதமாகியுள்ளன. நாம் உழைக்கும் மக்களுக்கான அரசாங்கம் என்ற வகையில் அதிகளவான நிவாரணங்களை வழங்கினோம். அதேபோன்று உழைக்கும் மக்களுக்கான அரசாங்கம் என்பதாலேயே தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பளத்தை அதிகரித்துள்ளோம். மலையக பிள்ளைகளின் கல்வி நிலை உயர வேண்டும். இனிவரும் எதிர்கால சந்ததியினரின் எதிர்காலத்தை வீணாக்க முடியாது. மலையகத்தில் மாற்றம் ஏற்பட வேண்டுமாயின் அங்குள்ள மாணவர்களின் கல்வி நிலை உயர வேண்டும். கல்வியால் மலையகத்தை உயர்த்துவோம். மத்திய கிழக்கு போர் சூழலில் எரிபொருள், உரம் என்பவற்றின் விலைகள் அதிகரித்து மக்களின் நன்மையை கருதி அதில் நிவாரணங்களை வழங்க அரசாங்கம் முன் வந்திருக்கின்றது. அரசாங்கத்தின் ஸ்திரத்தன்மை மக்களின் நன்மையிலேயே தங்கியும் இருக்கின்றது. எதிர்க்கட்சிகள் தற்போது சிதறி கிடக்கின்றன. அவர்கள் தனித்தனியே கூட்டங்களை கூட்டி கதைக்கின்றார்கள். அவர்களால் அரசாங்கத்தின் மேதின கூட்டத்தை போல் அரைவாசியாவது சேர்த்து காட்ட முடியுமா என சவால் விடுகின்றோம். நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் எமது கூட்டங்களில் அந்த நம்பிக்கையிலே இணைந்தும் இருக்கின்றனர். இந்த வருடத்துக்குள் அதிகமானோர் சிறைக்கூடம் செல்வார்கள் என்பது உறுதி. எந்தவொரு தராதரமும் பாராமல் சட்டம் அனைவருக்கும் சமம் என்ற அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவோம் என தெரிவித்துள்ளார். டெத்வா புயலுக்காக 50,000 கோடி ரூபாவை நிவாரணமாக வழங்கினோம். ஆனால் அவற்றில் ஒரு சதத்தையேனும் கடன் வாங்கியோ புதிய நாணயத்தாள்களை அச்சிட்டோ வழங்கவில்லை. தமிழ் மொழி ஆசிரியர்கள் பற்றாக்குறை நிலவுகின்றது. எனவே தமிழ் மொழி மூலமான கல்வியற் கல்லூரிகளில் அதிகளவான தமிழ் ஆசிரியர் மாணவர்களை இணைத்துக் கொள்வதற்கான கலந்துரையாடலை கல்வி அமைச்சினூடாக முன்னெடுத்து வருகின்றோம். பெருந்தோட்ட வீதிகள் அனைத்தையும் அபிவிருத்தி செய்வதற்காக நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டும் இருக்கின்றன. மக்களும் அரசாங்கமும் ஒன்றுடன் ஒன்று இணைந்து பயணிக்கும் அரசாங்கமாக இது அமைந்துள்ளதால் மக்களது எதிர்பார்ப்பு மற்றும் நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்தும் வகையில் தமது சேவை அமையும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்றொழிலாளர்களின் வாழ்வாதாரம், தொழில், பாதுகாப்பு மற்றும் சமூக நலன்களை மேம்படுத்த பல திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன என்று கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தனது மேதின வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். இலங்கையில் பொருளாதார முதுகெலும்பாக விளங்கும் மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்கள் உள்ளிட்ட இலங்கையின் தொழிலாளர்கள் வர்க்கத்தின் அனைவரையும் தனது வாழ்த்துச் செய்தியில் சுட்டிக்காட்டியுள்ளார். குறித்து வாழ்த்துச் செய்தியில் மேலும் கருத்தினை வெளியிட்டுள்ள அவர், இலங்கையின் பொருளாதார முதுகெலும்பாக விளங்கும் மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க சம்பள உயர்வு நீண்ட காலமாக புறக்கணிக்கப்பட்ட ஒரு சமூகத்துக்கு நீதி வழங்குவதற்கான ஆரம்பகட்ட படிமுறையாக சொல்லியுள்ளார். இந்த ஆண்டின் மே மாதம் வெறும் நினைவு நாளாக மட்டும் அல்லாமல் ஒடுக்கப்பட்ட மக்களின் குரல் ஒலிக்கும் போராட்ட மேடையாக அமைய உள்ளது. தேசிய மக்கள் சக்தியால் நாடு முழுவதும் 21 இடங்களில் மேதின கூட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில்
யாழ்ப்பாணம் மற்றும் வன்னி நிலப்பரப்பில் நடைபெறவுள்ள கூட்டங்கள் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தவை. கடந்த காலங்களில் தொழிலாளர்கள் தமது உரிமைகளுக்காக போராடிய போது அவர்களை துப்பாக்கிச் சூடு, தடியடி, கண்ணீர் புகை கூண்டு மூலம் ஒடுக்கியவர்கள் இன்று தொழிலாளர் நலன் குறித்து பேசுவது மிகவும் பெரிய பரிகாசமாக இருக்கின்றது. அன்று தொழிலாளர்களின் குரலை அடக்க தோட்டங்களை பயன்படுத்தியவர்கள் இன்று தம்மை மீட்பாளராக காண்பிக்க முயற்சிக்கின்றனர். இத்தகைய போலி வேடங்களுக்கு மக்கள் இடமளிக்க கூடாது. அரசியல் வேறுபாடுகளை தாண்டி உண்மையான தொழிலாளர் விடுதலையை நோக்கி அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். உழைக்கும் மக்களின் கரங்கள் ஓங்கட்டும், வியர்வையின் மதிப்பு உயரட்டும். அனைத்து பாட்டாளி வர்க்கத்தினரதும் எமது மே தின வாழ்த்துக்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தன் மீதான விமர்சனங்களை மறைத்து தன்னை புனிதராக்கி காட்டிக்கொள்ளவே ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பதாக அந்த கட்சி தெரிவித்துள்ளது. யாழ் ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்தினை வெளியிட்ட EPDP ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் மற்றும் மானிப்பாய் பிரதேச அமைப்பாளர் வெலிசர் ஆண்டன் ஜோன்சன் ஆகியோர் இதனை தெரிவித்துள்ளனர். இதன்போது அவர்கள் கருத்து தெரிவிக்கும் போது அர்ச்சனாவுடன் காணி தகராறில் ஈடுபட்டவர்களுக்கும் தனது கட்சிக்கும் எந்தவித தொடர்புமில்லை என தெரிவித்துள்ளனர். தன்னை தியாகியாக்கிக் கொள்வதற்கும் யாரெல்லாம் விரும்புகின்றார்களோ அவர்கள் கையில் எடுக்கும் இலக்கு வழிமுறைதான் EPDPக்கு எதிரான விமர்சனங்களே நீண்ட வரலாறாக இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனும் 2023ஆம் ஆண்டு எமது செயலாளர் நாயகத்துடனான உரையாடலின் ஒரு பகுதியை வெளியிட்டுள்ளார். மேலும் உண்மையிலே குறித்த விடயம் தொடர்பாக அவதானம் செலுத்திய செயலாளர் நாயகம் பிரதேச அமைப்பாளர்களூடாக விசாரித்து தனது கட்சி உறுப்பினர்களுக்கு எந்தவிதமான தொடர்பும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தியதுடன் சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு அவருக்கு அறிவுறுத்தப்பட்டும் இருக்கின்றது. இந்த நிலையிலே தனக்கு எதிரான விமர்சனங்களை மறைப்பதற்கு பழைய உரையாடலை வெளிப்படுத்தி தவறான கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார். இருப்பினும் ராமநாதன் அர்ச்சுனா கருத்துக்கள் EPDP அதிகாரத்தில் இருந்த காலங்களில் கூட அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதில்லை, ஆயுதங்களை அப்பாவிகளை மிரட்டுவதற்கு பயன்படுத்தியதும் இல்லை என்பது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது என மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் நாடக அரசியலுக்கு இனிமேலும் எதிர்காலம் இல்லை எனவும் மிக குறுகிய காலத்திற்குள் பாரிய ஊழல்களை செய்த அரசாங்கம் இதுவே எனவும் சர்வஜன அதிகாரத்தின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான திலித் ஜயவீர தெரிவித்துள்ளார். கொழும்பு ஹென்றி பெத்ரிஸ் மைதானத்தில் நடைபெற்ற சர்வதேச அதிகாரத்தின் மேதின கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் அபிவிருத்திக்கு உதவும் மிகப்பெரிய செல்வம் அதன் மனித வளமாகும். ஒரு தொழில் முனைவோர் அரசு உழைக்கும் மக்களாலேயே கட்டியெழுப்பப்படுகின்றது. ஆனால் துரதிருஷ்டவசமாக இம்முறை மேதினத்தை ஒரு சோகமான பின்னணியிலே கொண்டாட வேண்டியுள்ளது. உழைக்கும் மக்களுக்கு எதிராக இவ்வளவு தூரம் அரசு அதிகாரத்தை பயன்படுத்திய வேறு எந்த அரசாங்கமும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை ஒரு சோகமான சூழலில் மே தினத்தை நினைவு கூறுகின்றது. நிதியமைச்சைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்துள்ளார். மில்லியன் கணக்கான டாலர்களை ஹேக்கர்கள் திருடப்பட்டதாக கூறப்படும் பின்னணியில் அதன் உண்மையை வெளிப்படுத்திய அரசு அதிகாரி மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது முதல் உழைக்கும் மக்களை துரத்தி தாக்கி வருகின்றது என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மின்சார சபை ஊழியர்களை அச்சுறுத்திய விதம் குறித்து பேசிய அவர் லெனின், மார்க்ஸ் அல்லது விஜயவீரவின் புகைப்படங்களை பயன்படுத்தி பேரணிகளை நடத்தியவர்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கின்றது என கேள்வி எழுப்பியுள்ளார். உண்மையான இடதுசாரி இயக்கம் என்பது மக்களின் இதய துடிப்பு என்றும் அந்த தூய்மையான அரசியலை இவர்கள் அளித்துவிட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அனுரகுமார நாடக அரசியலுக்கு இனி எதிர்காலம் இல்லை என்றும் 60,000 இளைஞர்கள் பலி கொடுத்த கட்சி அது. அந்த இளைஞர்களுக்கு இவர்கள் பதிலளிக்க வேண்டும். இது அனுரகுமார அரசாங்கம் அல்ல. அனுரவும் ரணிலும் இணைந்து உருவாக்கிய அரசாங்கமே நாட்டை நடத்துகின்றது. இந்த புத்தகம் ரணில் விக்ரமசிங்கவின் உள்ளடக்கத்தை கொண்டது, அட்டை மாத்திரமே அனுரவுடையது என விமர்சித்துள்ளார். ஒரு வளர்ந்த இலங்கையை உருவாக்கவும் வெளிநாடுகளுக்கு செல்ல நினைக்கும் இளைஞர்களுக்கு புதிய நம்பிக்கை அளிக்கவும் தாம் விரும்புவதாக அவர் தெரிவித்துள்ளார். சர்வஜன அதிகாரம் நிச்சயமாக அதிகாரத்தை கைப்பற்றும். தமிழ்நாட்டின் மீது அன்பு கொண்ட மக்களை நிபந்தனையின்றி ஒன்றிணைப்போம். இந்த அரசாங்கத்தையும் அதற்கு முட்டுக் கொடுக்கும் சக்திகளையும்
தோற்கடிப்போம் என திலீப் ஜெயவீர மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி மற்றும் மருந்து விநியோக கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள இடையூறுகள் காரணமாக அத்தியாவசிய மருந்துகளுக்கு பாரிய தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக மருத்துவ தொழிற்சங்க பிரதிநிதியொருவர் எச்சரித்துள்ளார். இதுகுறித்து மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகள் தொடர்பான மருத்துவர்கள் சங்கத்தின் தலைவர் விசேட மருத்துவர் சமல் சஞ்சீவ தெரிவிக்கும் போது, ரூபாவின் தொடர்ச்சியான வீழ்ச்சி மற்றும் பணவீக்கம் காரணமாக வெளிநாட்டு மருந்து விநியோகஸ்தர்களால் முறையான விநியோகம் முறைமையை பேண முடியவில்லை என தெரிவித்துள்ளார். இந்த மருந்து தட்டுப்பாடு காரணமாக புற்றுநோய், சிறுநீரகம் மற்றும் கல்லீரல் நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள், அறுவை சிகிச்சைக்காக காத்திருப்பவர்கள் மற்றும் தொற்று நோயாளர்களுக்கான சிகிச்சை பெறுபவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சில மருந்துகளை பதிவு செய்வதில் தாமதம் ஏற்படுத்தல், அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தப்பட்ட விலைகளில் மருந்துகளை இறக்குமதி செய்ய விநியோகஸ்தர்கள் தயக்கம் காட்டுதல், அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவில் கடுமையான மதிப்பு வீழ்ச்சி ஆகிய காரணங்களால் அத்தியாவசிய மருந்துகளுக்கு பாரிய தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் குறைந்த வருமானம் பெறும் நோயாளிகள் அதிக கட்டணம் செலுத்தி வெளிநாடுகளிலிருந்து மருந்துகளை இறக்குமதி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டுள்ளனர். உரிய அதிகாரிகள் உடனடியாக இந்த நிலையை சரி செய்ய தவறினால் சுகாதார சேவைகள் மற்றும் நோயாளிகளின் பராமரிப்பு நடவடிக்கைகள் கடுமையாக பாதிக்கப்படலாம் என மருத்துவர் சமல் சஞ்சீவ எச்சரித்துள்ளார். யாழ்ப்பாணம் தையிட்டி பவானி வீதியினை தடை செய்து இடப்பட்டுள்ள எல்லையை எதிர்வரும் மே மாதம் 11ஆம் திகதிக்கு முன்னதாக அகற்றுமாறு வலிகாமம் வடக்கு பிரதேச சபை தவிசாளர் சோமசுந்தரம் சுகிர்தனால் தையிட்டி திஸ்ஸவிகாரை விகாராதிபதி ஜிந்தோட்ட நந்தராம தேரருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் 29ஆம் தேதியிட்டு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதத்தில் வலிகாம வடக்கு பிரதேச சபையின் உரித்துடைமைக்கு உட்படுத்தப்பட்ட தையிட்டி பவானி வீதியினை தடை செய்து இடப்பட்டுள்ள எல்லையிடலை எதிர்வரும் 2026 5/11ஆம் தேதிக்கு முன்பாக அகற்றுமாறு, குறித்த வீதியினை தடுத்து எல்லையிடப்பட்டுள்ள இடப்பரப்புக்குள் பதியும் தங்களுக்கு 1987ஆம் ஆண்டின் 15ஆம் இலக்கு பிரதேச சபைகள் கட்டளை சட்டத்தின் கீழ் 59(1) பிரிவுக்கமைய அறிவித்தல் இத்தால் வழங்கப்படுகின்றது. மேலும் குறித்த வீதியினை சேர்த்து எல்லையிடப்பட்ட இடப்பரப்புக்கான உறுதிகளையும் ஆவணங்களையும் பரிசீலனைக்காக வலிகாம வடக்கு பிரதேச சபைக்கு எதிர்வரும் 2026 5/11ஆம் தேதிக்கு முன்பதாக சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். தவறும் பட்சத்தில் 1987ஆம் ஆண்டின் 15ஆம் இலக்க பிரதேச சபைகள் கட்டளை சட்டத்தின் 59(2) பிரிவுக்கமைய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதோடு சட்டத்தின் 59(3) பிரிவின் ஏற்பாடுகளுக்கு அமைவாக அகற்றப்படும் செலவினங்கள் தங்களிடமிருந்து அறவிட நடவடிக்கை எடுக்கப்படுவதுடன் சட்ட நடவடிக்கைகளும் தாங்கள் உட்பட நேரிடலாம் என்பதையும் அறியத் தருகின்றோம் என்றும் கூறப்பட்டுள்ளது. குறித்த கடிதத்தின் பிரதி யாழ்ப்பாண மாவட்ட செயலாளர், தெள்ளிப்பளை பிரதேச செயலாளர், பலாலி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஆகியோருக்கு கையளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அண்மையில் தையிட்டிக்காணி அளவீட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்ட போது பவானி வீதி தவிசாளரால் அடையாளம் காட்டப்பட்டுள்ளது. இலங்கையின் வெளிநாட்டு தவணை கட்டணமான 25 லட்சம் அமெரிக்க டாலர் சைபர் திருட்டுக்கு உள்ளாகியுள்ளமை நாட்டின் தேசிய நிதி பாதுகாப்புக்கு விடுக்கப்பட்டுள்ள பாரதூரமான அச்சுறுத்தல் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச எச்சரித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் 25 லட்சம் அமெரிக்க டாலர் பெறுமதியான கடன் தவணையை நாடும் மக்களும் இழந்துள்ளனர். இதனால் உரிய தரப்புக்கு செலுத்த வேண்டிய கடன் தவணை செலுத்தப்படாமலே காணப்படுகின்றது. இந்த மோசடி காரணமாக சர்வதேச நிதி தரவரிசை மற்றும் ஏனைய பரிவர்த்தனைகளுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளனவா என்பது குறித்து அரசு நாட்டுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும். கொடுப்பனவு செலுத்தப்படாமையால் ஏற்பட்ட இறையாண்மை கடந்தவரில் சர்வதேச மட்டத்தில் எத்தகைய பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதை அரசு தெளிவுபடுத்த வேண்டும். அந்த நிதி திருட்டுடன் சம்பந்தப்பட்ட சூத்திரதாரிகளை கண்டறிய அரசு வெளிப்படையான மற்றும் பக்கச்சார்பற்ற விசாரணையை முன்னெடுக்க வேண்டும். இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாத வண்ணம் ஜனாதிபதி தலைமையிலான அரசு ஒரு தேசிய சைபர் பாதுகாப்பு கட்டமைப்பை உடனடியாக ஸ்தாபிக்க வேண்டும். இந்த மோசடி தொடர்பாக விசாரித்து நாட்டின் நிதி பாதுகாப்பை உறுதி செய்ய எதிர்க்கட்சி தலைமையில் அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய நாடாளுமன்ற தெரிவுக்குழு ஒன்று அமைக்கப்பட வேண்டும். இந்த நிதி நிர்வாகத்துறையில் ஏற்பட்டுள்ள சரிவு மற்றும் தவறுக்கு ஜனாதிபதி தலைமையிலான அரசே முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான அமைதி பேச்சுவார்த்தைகளில் ஏற்பட்டுள்ள
தேக்க நிலை ஈரானிய தலைமைகளுக்குள் பதற்றத்தை அதிகரித்துள்ளதாக சர்வதேச ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அந்நாட்டு ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் மற்றும் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் ஹலிஃபர் ஆகியோர் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷியை பதவியிலிருந்து நீக்க கோருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லண்டனை தளமாக கொண்டு இயங்கும் ஒரு பாரசீக மொழி செய்தி ஊடகம் ஒன்று வெளியிட்ட செய்தியில் இந்த விடயமானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவுடனான அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் வழிகாட்டுதல்களை பின்பற்றுவதற்காக அராக்ஷி அந்த நாட்டு ஜனாதிபதி அதிகாரத்தை புறக்கணித்ததாக அவ்விரு தலைவர்களும் குற்றம் சாட்டியுள்ளனர். பெசஸ்கியனுக்கும் வாகுதிக்கும் இடையிலான கருத்து வேறுபாடுகள் குறித்து மார்ச் 28 அன்று முதலில் செய்தி வெளியாகியுள்ளது. போரை கையாண்ட விதம் மற்றும் மக்களின் வாழ்வாதாரங்கள், நாட்டின் பொருளாதாரம் ஆகியவற்றில் அது ஏற்படுத்திய அழிவுகரமான விளைவுகளே இந்த சர்ச்சைக்கு காரணம் என அந்த செய்தியில் விவரிக்கப்பட்டுள்ளது. பலவிதமான போர் நிறுத்தத்தை ஒரு நிரந்தர ஏற்பாடாக மாற்றுவது தொடர்பாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள பேச்சுவார்த்தை முட்டுக்கட்டைக்கு ஈரானிய தலைமைத்துவ நெருக்கடியும் ஒரு காரணமாக கருதப்படுகின்றது. மேலும் பேச்சுவார்த்தைக்காக இஸ்லாமாபாத் சென்ற ஈரானிய தூதுக்குழுவுக்கு ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொள்வதற்கான முழு அதிகாரம் இல்லாததால் அமெரிக்கர்கள் விரக்தியடைந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். சதிகார குழுவுக்கு அடிபணிய போவதில்லை, வருட இறுதிக்குள் பலர் சிறை செல்வார்கள், ஜனாதிபதி அதிரடி அறிவிப்பு. கடத்தொழிலாளர்களின் பாதுகாப்பை மேம்படுத்த வகுக்கப்பட்டுள்ள புதிய திட்டங்கள். தன்னை புனிதராக்கிக் கொள்ள முயற்சிக்கும் அர்ச்சனா, EPDP குற்றச்சாட்டு. அனுரவின் நாடாக அரசியலுக்கு இனி எதிர்காலம் இல்லை, திலித் ஜெயவீர. அத்தியாவசிய மருந்துகளுக்கு பாரிய தட்டுப்பாடு. தையிட்டி பவானி வீதியை தடை செய்து இடப்பட்டுள்ள எல்லையை அகற்றுமாறு அறிவுறுத்தல். தேசிய நிதி பாதுகாப்பு ஆபத்தில், $25 லட்சம் மோசடி குறித்து சஜித் காட்டம். ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷியை பதவி நீக்கம் செய்ய உள்ளது. இத்துடன் தமிழ்வினின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம், பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு.